திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். அதுலேயே அவங்க உருகலை அப்படின்னா வேற எதுல தான் அவங்க உருக போறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இறைவனை நோக்கி மனம் உருகி பாடிய ஒரு அற்புதமான பாடல் திருவாசகம். பெரியோர்களும் ஞானிகளும் சித்தர்களும் இறைவனை பற்றி குறிப்பிடும் பொழுது நிர்குணன் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாங்க. நமச்சிவய அப்படிங்கிறது பஞ்ச அக்ஷரம் அப்படின்னா பஞ்ச பூதங்களை அடையாளப்படுத்தக்கூடிய எழுத்துக்கள்னு அவர் புரிஞ்சுக்கிறார். நல்லா கவனிங்க. நா என்பது மண்ணுக்கானது, மா என்பது நீருக்கானது, சி என்பது நெருப்புக்கானது, வா என்பது காற்றை அடையாளப்படுத்துகிறது, யா என்பது ஆகாயத்தை அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அதாவது மாணிக்க வாசகர் பெருமானால் இந்த உலகிற்கு அருளப்பட்ட திருவாசகம் என்னும் பாடல்களை பாடி உருகவில்லை என்றால் வேறு எந்த பாடலுக்குமே அவர்களால் உருக முடியாது என்னும் அர்த்தத்தில் ஒரு பழஞ்சொல்லே சொல்லுவாங்க. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். அதுலேயே அவங்க உருகலை அப்படின்னா வேற எதுல தான் அவங்க உருக போறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இறைவனை நோக்கி மனம் உருகி பாடிய ஒரு அற்புதமான பாடல் திருவாசகம். அதுல முதல் பாடலாக சிவபுராணம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பெருந்துறையில் ஈசனை குருவாக பார்த்த உடனே மனம் சந்தோஷத்தின் பேரில் குதூகலத்தின் பேரில் ஐயன் என்ன பண்றாரு, சிவபுராணம்ங்கிற ஒரு பதிகத்தை தொடங்குறார். அதோட நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈசனை பற்றிய முழு ஞானம் நமக்கு கிடைக்கணும், ஈசனை பற்றிய முழு புரிதல் நமக்கு வரணும். எதுக்கு? பிறப்பும் இறப்பும் இல்லாத பேரின்ப வாழ்வு வாழ வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல அந்த பாடலை பாடுறார். இப்போ பெரியோர்களும் ஞானிகளும் சித்தர்களும் இறைவனை பற்றி குறிப்பிடும் பொழுது நிர்குணன் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாங்க. அதாவது இறைவனுக்கு பெயர் கிடையாது, உருவம் கிடையாது, குணம் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையோட நிர்குணன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனா மாணிக்க வாசகர் இறைவனை பார்த்ததாகவும் உணர்ந்ததாகவும் அந்த உணர்வின் பேரால் வெளிப்பட்ட ஆனந்த களிப்பில் ஒரு பதிகத்தை பாடியதாகவும் நாம் வரலாறு படிக்கிறோம். அப்போ அவர் என்ன உணர்ந்தாரு, எப்படிப்பட்ட அந்த அதிசயத்தை அவர் பார்த்தாரு அப்படிங்கிறது தான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை அடிக்கடி சொல்லுவோம். உலகில் எந்த மூலையில் சித்தர் பெருமக்கள் உருவாகி இருந்தாலும் தமிழ் மண்ணை தொடாமல் அவர்கள் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவோம். காரணம், தமிழ் தெய்வீகமானது, அழகானது. அந்த அழகான மொழியில் அற்புதமான ரகசியங்களை எல்லாம் நாம் மறைத்து வைக்கவும் புதைத்து வைக்கவும் முடியும். அதீதமான தேடல் கொண்டவர்கள் பார்வைக்கு அது படும் அப்படிங்கிற அர்த்தத்துல தமிழ் மண்ணை அவங்க கால் வைக்காம இருந்ததே இல்லை. திருவாசகமும் கிட்டத்தட்ட இறைவனோடு நெருங்கி பேசக்கூடிய ஒரு அற்புதமான பாஷை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த திருவாசகத்தை மாணிக்க வாசகர் மிக மிக ரசிச்சு உருகி அதை எழுதி வச்சிருக்கிறார். அதுல சிவபுராணம் நமக்காக என்ன செய்தியை கொடுத்துட்டு போயிருக்குது அப்படிங்கிற பத்தி நம்ம போகர் சித்தாந்த சபை சித்தர்களுடைய பார்வையில் தனித்துவமாக அதில் ஒளிந்துள்ள ரகசியத்தை நம்ம பேச போறோம். கிட்டத்தட்ட தமிழ் ஆர்வலர்கள், ஈசன் மீது பக்தி கொண்டவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்துமே இல்லை. சிவபுராணத்துக்கு பின்னால என்ன ரகசியத்தை மாணிக்க வாசகர் பெருமான் ஒளிச்சு வச்சிருக்கிறார் அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப சிவபுராணத்தை தொடங்கும் பொழுது முதல் வரியாக நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு தொடங்குறார். மாணிக்க வாசகர் பெருமானுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருக்குது. என்ன அப்படின்னா, இந்த நமச்சிவாய அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம், பஞ்சாட்சரம் சிவனுக்கானது அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நமச்சிவய அப்படிங்கிறது
பஞ்ச அக்ஷரம் அப்படின்னா பஞ்சபூதங்களை அடையாளப்படுத்தக்கூடிய எழுத்துக்கள்னு அவர் புரிஞ்சுக்கிறார். நல்லா கவனிங்க. நா என்பது மண்ணுக்கானது, மா என்பது நீருக்கானது, சி என்பது நெருப்புக்கானது, வா என்பது காற்றை அடையாளப்படுத்துகிறது, யா என்பது ஆகாயத்தை அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்த பிரபஞ்சம் மட்டுமல்ல, நான் உள்பட ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே பஞ்சபூதங்களின் கலவையால் உருவானது. அப்போ இனி நாம் மட்டுமல்ல, இனி பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிறவிகளும், புல்லிலிருந்து மனிதன் வரை ஒவ்வொரு பிறவிகளும், ஓரறிவு முதல் 6 அறிவு வரை ஒவ்வொரு பிறவிகளுமே பஞ்சபூதங்களின் கலவை இல்லாமல் உருவாக வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட பஞ்சபூதங்கள் எப்பொழுதும் ஆரோக்கியமான முறையில் இந்த பிரபஞ்சத்தில் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் வாழ்கன்னு வாழ்த்துறார். நான் பிறந்ததும், என்னை போல இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பொருட்கள் பிறந்ததும் பஞ்சபூதத்தினுடைய அருளால். அதுதான் நீக்கமர நிறைந்து, அதாவது இறைந்து கிடக்கக்கூடியது. இறைந்து கிடக்கக்கூடிய ஒன்றினுடைய பெயர் தான் இறைவன். இறைந்து கிடப்பவன் அப்படின்னு அர்த்தம். இவர் சொல்றாரு, பஞ்சபூதங்களே இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் இறைந்து கிடப்பவை. அப்படின்னா அவன் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிற முதல் வரியில தொடங்குறார். நமச்சிவாய வாழ்க, பஞ்சபூதங்கள் அனைத்தும் வாழட்டும். நாதன் தாழ் வாழ்க. நாதன் அப்படின்னா தலைவன் அப்படின்னு கூட சொல்லலாம். நாதம் அப்படிங்கிறத ஆண்பால் நாதன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நாதம், பரத்தை நோக்கிய நாதம், அந்த நாதத்திற்கு சொந்தக்காரனுடைய பெயர் நாதன். அவனுடைய தாள் அப்படின்னா கால் அப்படின்னு அர்த்தம். அவன் ஒரு இடத்துல இருக்கான், அவனுடைய திருவடி ஒரு இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அதுவும் வாழட்டும். அது ஏன் வாழணும் அப்படின்னா, நம்ம உடம்புல அண்டப்பகுதி என்று சொல்லக்கூடிய சிரசையும் பிண்டப்பகுதி என்று சொல்லக்கூடிய உடலையும் அவர் தான் கண்காணிப்புல வச்சிருக்கிறாரு. அவர் ரெண்டையும் கனெக்ட் பண்றதா அந்த நாதம். அவனும் வாழணும். வாழ்ந்தாதான் ஒரு மனிதன் மனிதனாகவே இந்த உலகிற்கு அடையாளம் தெரிவான். அப்படிங்கிற அடித்தத்துல நாதன் தாழ் வாழ்க. அப்போ பஞ்சபூதங்கள் உலகின் தேவைப்படக்கூடிய மிக பிரதானமான ஒன்று. நாம வாழ்க்கையில வாழ்றதுக்கு தேவையான தகுதின்னு தீர்மானிக்கிறது அந்த நாதம். அதுவும் முக்கியம். இது ரெண்டும் வாழ சொல்றார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அவர் சொல்லும் போதே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் அப்படின்னா இமைக்கக்கூடிய அந்த வினாடி பொழுது கூட என் நெஞ்சிலிருந்து அவனுடைய நினைவுகள் நீங்கக்கூடாது. நீங்காமல் இருக்கக்கூடிய ஒருத்தன் அப்படிங்கிறார். அப்போ அதுதான் அதுக்கு அர்த்தமா அப்படின்னு கேட்டா, இமைக்கிறதுக்கு ஒரு சிமிட்டலுக்கு இடையில ஒரு வினாடி ஆகுதுன்னு வச்சுக்கோமே. ஆனா ஒரு வினாடியில் 1/6 ஒரு பங்கு நேரம் தத்பரை அப்படின்னு கூட ஒரு விளக்கம் இருக்கு. வினாடியை விட 1/6 ஒரு பங்கு அளவு தத்பரை நேரம்னு ஒன்று கூட இருக்குது. அப்போ இமைக்கும் நேரம் கூட, அந்த இமைக்கக்கூடிய அந்த நேர அளவில் கூட அவனுடைய நினைவிலிருந்து நான் மாறவில்லைங்கிறத விட, அப்போ ஒரு தத்பரை நேரம் மறந்துடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது இமைப்பொழுது அப்படிங்கிறது இந்த இமையை சிமிட்டும் பொழுதுன்னு சொல்லலை. மைப்பொழுதும் என் நெஞ்சில், மைய பொழுது, மேலையும் சரி கீழையும் சரி மையப்பகுதின்னு சொல்லக்கூடிய இதயம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில், அந்த மைய பொழுதில் இருந்து என் நெஞ்சில் நீங்காதவன், என் நெஞ்சை விட்டு எப்பயுமே விலகாதவன், என் மனசை விட்டு எப்பயும் விலகாதவன், என் சிந்தனையை விட்டு எப்பயும் விலகாதவன், அவனை பற்றி நான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். அவன்தான் என்னுடைய பிறப்பையும் இறப்பையும் ஜெயிக்க வைக்க போறவன் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் நெஞ்சை விட்டு விலகாதவன் தாழ் வாழ்க. என் நெஞ்சை விட்டு யார் நீங்காமல் இருக்கிறானோ அவன் தாழ் வாழ்க. ஏன்? அவன்தான் என்னுடைய பிறப்பையும் இறப்பையும் வெல்வதற்கு துணை செய்பவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். கோகழி ஆண்ட குறுமணித்தன் தாழ்வாழ்க. நல்லா பாருங்க, இது ஒரு அழகான வார்த்தை பாருங்க. கோகழி ஆண்ட குறுமணிதன் தன் தாழ்வாழ்க. இங்க கோகழின்னு என்ன சொல்றார் அப்படின்னா, கோ அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம், களி அப்படின்னா தண்டுன்னு அர்த்தம். தலைவன் பயன்படுத்தக்கூடிய
தலைவன் ஆளுகின்ற அப்படின்னு எதை குறிப்பிடுறான்னா முதுகுத்தண்டை சொல்றாரு. கோகழி ஆண்ட குறுமணி. மணியில் என்ன குறுமணி? குறுமணின்னு எதை சொல்றாருன்னா விந்து சக்தியானது கீழ் நோக்கி இறங்கினால் சிந்திய மணி. அந்த மணி கீழே இறங்காமல் மேலேயே தங்கிவிட்டால் சிந்தாத மணி. அதாவது குரு என்று சொல்லக்கூடிய மூன்றாவது கண் பகுதிக்கு சொந்தமான மணி, அதுக்கு பேரு குறுமணி. குறுமணி தன் தாழ்வாழ்க, அவனுடைய திருவடியை வணங்குகிறேன். இப்பவும் சொல்றாரு பாருங்க, கோகழி ஆண்ட. கோகழிங்கிறதோட நிறுத்தல, ஆண்டன்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த கோகழியை ஆட்சி செய்பவன் அப்படின்னு. யார் அந்த கோகழியை ஆட்சி செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதுகு தண்டுவடத்தில் இடகலை என்று இடதுபுறமும் பிங்கலை என்று வலதுபுறமும் ஓடக்கூடிய சுவாசத்திற்கு நடுவே சுழுமுனை என்ற ஒரு சுவாசம் இருக்கிறது. அந்த சுழுமுனையின் மூன்றாவது அடுக்காக பிரம்ம நாடி என்ற ஒரு நாடி இருக்கிறது. அந்த நாடிக்கு பெயர் நெருப்பாறு என்ற பெயர். அதுதான் கோகழியை ஆண்ட குறுமணிக்கு சொந்தமான நாடி. அதைத்தான் வாழ்கன்னு சொல்றாரு. அது எதுக்கு? அதுதான் உன்னுடைய பிறப்பையும் இறப்பையும் வெல்வதற்கு மூலமாக நிற்கக்கூடிய நாடி. அதையும் வாழ்த்துறார். கோகழியை ஆளக்கூடிய அந்த குறுமணி, அதனுடைய தாளும் அதனுடைய திருவடிகளையும் நான் வாழ்த்துறேன். ஏனென்றால் அதுதான் எனக்கு பிறப்பையும் இறப்பையும் வெல்வதற்கு துணையாக நிற்கிறது. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகமம் அப்படின்னா, இப்போ ஒரு கோயிலில் ஒரு ஆகமம் பயன்படுத்தப்படுது. ஒரு சாஸ்திரத்தில் இன்னென்ன ஆகம நெறிகள் அப்படின்னா ரூல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. அன்னிப்பான்னா பக்கத்தில் இருக்கிறவன். எப்படி? இறைவனை சென்று அடைவதற்கான எல்லா வழிகளையும் சொல்லி கொடுக்கிறார் ஒருத்தர். அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுக்கிறார், நெறிமுறைகளை உனக்கு சொல்லித்தர்றார். எங்கிருந்து? நீயும் அவனும் வேறில்லை, உன் பக்கத்தில் இருந்து அவன் உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தர்றானப்பா. அவனுடைய திருவடிகளும் வாழ்க. முதல்ல வாழ்கன்னு சொல்கிற இடத்துல பூராத்திலையுமே கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பஞ்சபூதங்களை வாழ்த்துறாரு, பிரம்ம நாடியை வாழ்த்துறாரு, இதெல்லாத்தையும் சேர்த்து உலகம் கவனிக்காத இன்னொன்றையும் வாழ்த்துறாரு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய மூன்றாவது கண் பகுதியில் இருக்கக்கூடிய ஈசானன் என்ற காற்று, குரு என்று அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ஆக்கினை பகுதியை வாழ்த்துறாரு. அவருடைய துணை என்று சொல்லக்கூடிய தனஞ்சயன் காற்றினை வாழ்த்துறாரு. இப்படி எல்லாத்தையும் வாழ்த்துறாரு. ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க. இதுவரைக்கும் வாழ்கன்னு சொன்னாரு, இப்போ வெல்க அப்படிங்கிறாரு. ஏகன் அநேகன், ஒரே ஒருத்தன் தான். ஆனா பல ரூபங்களில் வெளிப்படுகிறான், பல ரூபங்களாக காட்சியளிக்கிறான். அந்த இறைவனுடைய அடி வெல்ல வேண்டும்னு சொல்றாரு. இதுவரைக்கும் வாழ வேண்டும்னு சொன்னாரு, வாழ்த்துனாரு. இந்த இடத்துல ஜெயிக்கணும்னு சொல்றாரு. ஏன் ஜெயிக்கணும்னு சொல்லணும்? அவன் ஜெயிச்சா மட்டும்தான் பிறப்பும் இறப்பும் ஜெயிக்கிறதுக்கு மூலமா இருக்குங்கிற அர்த்தத்துல சொல்றார். ஒரு வார்த்தையை பாருங்க, தமிழினுடைய அழகு. நம்ம ஆளுக எதையோ இறைவனை பற்றி ஒரு அற்புதமான புரிதல் அவங்களுக்கு உருவாயிருச்சு. உருவான புரிதல் மக்களிடம் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல விளையாடி வச்சிருக்கிறாங்க. அவர் வாழ்க வாழ்கன்னு சொல்றாரு, பஞ்சபூதங்களை வாழ்கங்கிறாரு. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்த. என் நெஞ்சில் அவனை பற்றி தான் நினப்பு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தத்தில் அதை சொல்றாருங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு உவமையாக ஒரு வார்த்தை ஒன்றை சொல்வார்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாமரை தண்டு மேல் நோக்கியும் அதனுடைய பூ கீழ் நோக்கியுமாக இப்படி கவுந்த நிலையில இருக்கும். யோகத்தின் மூலமாக இந்த தாமரையினுடைய இதழ் மேல் நோக்கியும் தண்டை கீழ் நோக்கியுமாக மாற்றுவதே யோகத்தின் சாதனை. இப்படி கீழ் நோக்கி இருந்தா பிறப்பு இறப்பு சுழலில் சிக்கியிருப்பான் மனிதன். இந்த கீழிருக்கும் மலரானது மேலே இப்படி சென்று இப்படி விரிஞ்சா, சகசர தளத்துல போய் இப்படி விரிஞ்சா பிறப்பையும் இறப்பையும் வெல்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தண்டு மேலேயும் பூ கீழேயும் இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம்? யோகத்தில் அதை இப்படி மேலே கொண்டு வர பார்க்குறோம், தண்டு கீழே இறங்குது. எந்த இடத்துல அந்த தாமரையானது இப்படி மேலே திரும்புது அப்படின்னா இதய பகுதியில் அதனால தான் அந்த இடத்த குறிப்பிடுறாரு. என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நான் அந்த இடத்த தான் ஏன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அந்த இடத்துல தான் அந்த இதழ் இப்படி திரும்ப பார்க்குது. அந்த இடத்த நான் மறக்கவே கூடாது. ஏன்?
அந்த இடத்துல விழிப்புணர்வும் கவனமும் இருந்தால் மட்டும்தான் நான் பிறப்பை இறப்பை வென்ற நிலைக்கு போகிறேனா இல்லையாங்கிறதே எனக்கு தெரிய வரும். அதனால அந்த இடமும் வாழ வேண்டும் எப்பொழுதும் அப்படின்னு சொல்றாரு. கோகழி ஆண்ட குறுமணி, அந்த கோ என்று சொல்லக்கூடிய தலைவன் பயணப்படக்கூடிய அந்த முதுகுத்தண்டை ஆளுகின்ற குறுமணி, குருமணி அதாவது அந்த பகுதி சென்றடையக்கூடிய இடம், அங்கே இருக்கக்கூடிய மணி, அதனுடைய தாளும் வாழ்க. அதுக்கு பேர் என்ன? சிந்தாமணி, அமிர்தம். அதுவும் எப்பொழுது வாழ வேண்டும். நான் பிறப்பையும் இறப்பையும் வெல்ல வேண்டும் என்றால் அந்த அமிர்தத்தையும் நாம் சுமைக்க வேண்டும். அதுவும் எப்பொழுது வாழணும். இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு, இவை எல்லாம் இருந்துச்சப்பா, ஆனா ஏகன் அநேகன், அவன் ஒருத்தன் தான் நான் சொன்ன இத்தனைக்கு அடையாளமா இருக்கிறவன், அவன் பல ரூபங்களில் வெளிப்பட்டவன். அந்த இறைவனுடைய திருவடிகள் எப்பொழுதும் வென்று கொண்டே இருக்கட்டும். ஒன்றுலேருந்து தொடங்குறார். அதுதான் பிரம்மம். எல்லாத்தையும் வாழ்த்திட்டு கடைசியில் எங்கே நிற்கிறாரு? பிரம்மத்திட்ட நிற்கிறாரு. தோற்றமும் ஒடுக்கமும் இல்லாத ஒன்று அப்படின்னு பிரம்மத்துக்கு அடையாள சொல்லை பெரியோர்கள் பயன்படுத்துவார்கள். அது எப்போ உருவாச்சுன்னு தெரியாது, எப்போ ஒடுங்குன்னு தெரியாது. அதுதான் பிரம்மம். எல்லா உருவங்களிலும் பிரம்மம் இருக்கும், ஆனால் பிரம்மன் தான் அதுன்னு உலகத்துக்கு தெரியாதுங்கிற அடிப்படையில் அந்த பிரம்மம் இருக்கும். ஆனால் அதை ஜெயிக்கணும்னு சொல்றாரு. ஒருத்தன் தான் பல ரூபங்கள் எடுத்து இந்த உலகத்தில் இருக்கான், அவன் எப்பயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் வென்றால் மட்டும்தான், அவன் வெற்றியுடன் இருந்தால் மட்டும்தான், அவன் வெற்றிகரமானவனாக இருந்தால் மட்டும்தான். யாரையோ ஒருத்தர் குறிப்பிடுறார், ஒருவன் எப்பொழுதும் வெற்றிகரமானவனாக அப்படின்னா அவன் ஆரோக்கியமாக இருப்பான் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பார்த்துக்குங்க, அவன் ஆரோக்கியமாக இருப்பானே ஆனால் ஒரு மனிதன் பிறப்பையும் இறப்பையும் வெல்வது மிக எளிது அப்படிங்கிற அடிப்படையில் அழகாக அந்த பாட்டை சொல்லியிருக்கிறார். இது முதல் தொடக்கம்தான். இதனுடைய தொடர்ச்சி தொடர்ந்து நம்முடைய போகர் சித்தாந்த சபை சேனலில் பாருங்கள். பார்த்துட்டு இதை பற்றிய உங்களுடைய அற்புதமான கருத்துக்களை பதிவிடுங்கள். குருவே சரணம்.